Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு fridge deep cleaning and organization பார்க்கலாங்க. ஸோ ரொம்ப மாதம் ஆயிடுச்சு நான் டீப் க்ளீன் பண்ணி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்தது ஃப்ரிட்ஜு. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு டீப் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், இன்னொரு சைடு வந்து ஃப்ரீசர் இருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்ட்டில் வந்து ரேக் வைஸ் எல்லா ஐட்டம்ஸ் எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கவர்ஸ் இல்லைனா வந்து மேட்டு போட்டோம் அப்படின்னா ஏதாவது சிந்தனா கூட அது ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஒரு கிளாஸ் அந்த ட்ரே எடுத்து கூட க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் இருக்கக்கூடிய எல்லா கண்டெய்னர்ஸ் எல்லாமே எடுத்து காலி பண்ணியாச்சுங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப் லிக்விட் அப்படின்னா காலின் போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ டீப் க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணுவேன். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோப் லிக்விட் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அப்படின்னா வினிகர் கூட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட க்ளீன் பண்ணலாங்க. ஸோ ஒரு பார்ட்டாக எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும். பட் முடிக்கும் போது ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ வேலை இருந்தது. ஃபுல்லாக எல்லாமே எடுத்து கழுவி காய வச்சாச்சு. மீன்வைல் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணேன். ஸோ அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறக்கூடிய டைமில் வந்து மீதி இருக்க ஒர்க், அதாவது இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி அவ்வளோ கண்டெய்னர்ஸாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் காயிற கேப்பில் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ட்ரேஸ், பேஸ்கெட்ஸ் அது எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வெஜிடபிள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீக்லிக்கு வந்து தேவையானது எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நிறையா வாங்காமல் அப்பப்போ வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டரில் இருக்கிறதுனால நான் எப்போவுமே கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவேன். பட் ரொம்ப வாங்காமல் அந்த வீக்லி ஒரு 6 days ஆகக்கூடிய காய்கறி மட்டும் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸில் போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் அழுகி போகாமல் நல்லாயிருக்கும். இதே காட்டன் பேக்ஸில் கூட வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கலாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாக்ஸஸில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரெயின் பிளேட் இருக்குது. ஸோ தண்ணி எதாவது விட்டால் கூட கீழே வந்து அப்படியே தங்கிக்கும். நம்ம வந்து அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம திரும்ப ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டொமேட்டோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் நல்லா தாராளமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக அழுகாமல் இருக்குங்க. எல்லா காய்கறிகளும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் இது எல்லாமே வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எஞ்சி சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஃப்ரூட்ஸுமே இந்த மாதிரி இந்த காட்டன் பேக்ஸில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் கூட போட்டு வைங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியே வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருக்குங்க. பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 grams 500 grams எல்லாம் வாங்காமல் இந்த மாதிரி குட்டி பேக்கெட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அது ஒன்று மட்டும் இல்லை 2 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருசு வாங்கினோன்னா அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த குட்டி பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. இந்த டெசிகேட்டட் கோகனட் பார்த்தீங்கன்னா அதை ஸ்வீட்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இந்த பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியில் வச்சா பூச்சி வந்துடும். ஸோ அதனாலே இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் எப்போவுமே பூச்சியெல்லாம் புழுலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. புதினா, இந்த கொத்தமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தின நாளே க்ளீன் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணும்போது பெரிய வேலையாக இருக்குங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது அப்படி தான் ரொம்ப நிறைய நான் அரைச்சி வைக்காமல் அந்த வீக்குக்கு தேவையான கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கும் போது தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ வீக்லி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜோட ட்ரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றுக்கும் மேட்டு போட்டுடலாங்க. ஸோ மேட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீசரில் ஒன்று அடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீசரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வண்டு வராமல் இல்லை பூச்சி வராமல் இருக்குங்க. ஸோ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக வண்டு வந்துடும். ஸோ அதனால் பருப்பு ஐட்டம், இந்த மாவு ஐட்டம், ரவை இது எல்லாமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வாஷ் பண்ண கண்டெய்னர்ஸில் எல்லாமே திரும்ப ரீஃபில் பண்ணி அடுக்கி வச்சாச்சுங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தான் என்னோடய ஃப்ரீசரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவை, அதுக்கப்புறம் மாவு ஐட்டம் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் நேம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் வந்து குடித்தா ரொம்ப ஹெல்திங்க. ஸோ அதனால் எப்போவுமே இது மாதிரி போட்டு வச்சுக்கும். கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு கீழே வந்து ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் இருக்கும். அது வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நெல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா கிடைக்காது. ஸோ ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி வாங்கி நிறையா ஸ்டாக் வச்சுக்குவேன். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் கசகசா. பட்டை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம்
சீக்கிரமாக வண்டு வராமல் இருக்கும். இது எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வச்சுக்குவாங்க. கசகசா, அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்மதி ரைஸ். மோஸ்ட்லி ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்துடும். இது வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஐஸ் பேக் என்னோட 2 முட்டிக்கும் வைப்பேன். அது வந்து கீழே இருக்கும், டிஃபால்ட்டாக அது அங்கே தான். ஸோ அதுக்கு மேலே வந்து 3 கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மிளகு, ஏலக்காய், சோம்பு. இது வெளியில் வச்சோம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும், அந்த ஃப்ரெஷ்னஸே போயிடுதுங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் காஃபி பவுடருங்க. ஃப்ரிட்ஜோட சைடில் பார்த்தீங்கன்னா டோர் இருக்கும்ல, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சாசஸ், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், வினிகர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட கீழ் பகுதி டோரில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி கார்னர் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம பட்டர் பாக்ஸில் போட்டு வச்சோம்ல, அதுவும் சீஸும் அங்கே வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஓப்பன் பண்ணி இப்போ யூஸ் பண்ணது தான். ஸோ அதை வந்து இது கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழ் ரேக்கில் பார்த்தீங்கன்னா பாலாடை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் சேவ் பண்ணுவேன். அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு பாட்டில் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நெய் எடுப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி, இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஜூஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி 2 வேயாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணாமல் நமக்கு எது வாட்டர் பாட்டில் வேணும்னா அதை மட்டும் கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வைக்கும் போது நல்லா ஸ்பேஸும் சேவ் ஆகுங்க. வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுகி போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். காட்டன் பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பேஸ் வந்து நிறையா சேவ் ஆகும். பட் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸஸ்லேயே ஸ்டோர் பண்ணலாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர் என்ன வைக்கணுமோ அது கீழே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ 2 இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். மேலே வந்து வெஜிடபிள், கீழே வந்து ஃப்ரூட்ஸுங்க. ஸோ 2மே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து இந்த கார்னரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வைக்கணும், ரைட் சைடில் வச்சுக்குவாங்க. இந்த பாக்ஸில் வந்து எப்போவுமே பூ இருக்கும். ஸோ பூ, வெத்தலை அந்த மாதிரி வைக்கிறதுல மோஸ்ட்லி வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு மேலே வந்து வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்க. வெத்தலை ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வருங்க, கிட்டத்தட்ட ஒரு வீக்குக்கு மேலேயே வரும். அடிக்கடி உங்களால் போய் வாங்க முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம். அதாவது இட்லி தோசை மாவு, அதுக்கப்புறம் சிறுதானிய தோசை மாவு, 2 இது டப்பாவில் பார்த்தீங்கன்னா தயிர். மோஸ்ட்லி லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்காதுங்க. மாவுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் அரைச்சிடுவேன். இந்த சிறுதானிய தோசை மாவுலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிடும், 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாவு ஆட்டுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை ஆட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. மேலே ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். பெப்பர் பவுடர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பிரியாணி மசாலா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி செய்யும் போது யூஸ் பண்ணுவோம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாம் மிக்ஸ், ரோஸ் மில்க் எசன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மா இஞ்சி தொக்கு செஞ்சு இதில் உள்ள வச்சுருக்கேன். இந்த மா இஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே கிடைக்காது, சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே இந்த ரேக்கில் வந்து இந்த பாக்ஸஸ் அப்படியே வந்து உள்ளே வச்சுக்கிறேன். இந்த ட்ரேயில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இந்த மா இஞ்சி தொக்கு, வேறு ஏதாவது ஊறுகாய் செஞ்சாலுமே இந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச பன்னீர் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பன்னீர் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி
பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்டர் பாட்டில் ஜூஸ் எதாவது வேணும்னா கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஹோல் ஃப்ரிட்ஜுமே நம்ம திறந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன பார்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் சீக்கிரமாக பூச்சி வரும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசிலாம் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அரிசினா பார்த்தீங்கன்னா இந்த ஜீரக சம்பா ரைஸ் தாங்க. ஸோ அது வந்து நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kgs அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேங்க. அதே மாதிரி இந்த பச்சை பயிறு சீக்கிரமாக வெளியில் வைக்கும் போது அப்படி கலர் சேஞ்ச் ஆகிரும், பூச்சி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு கூட இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஃப்ரீசர் ஐட்டம்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஆகிடுச்சுங்க. எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி டீப் க்ளீன் பண்ணி திரும்ப எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த வெயிலில் ரொம்ப அப்படியே கசகசன்னு ஆகிடுச்சு. அப்படியே ஒரு தூக்கி கொண்டையை போட்டு வேலை பார்த்தேன். எனக்கு எப்போவுமே வீடு வந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருந்தால் தாங்க பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ இந்த டீப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.